வெயில் காலமோ குளிர்காலமோ எந்த சீசனா இருந்தாலும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டோம் அப்படின்னா சருமத்துக்கு அது பிரச்சனை தான். ஒரு வழியா வெயில் காலம் போயிடுச்சு. இனி வரப்போறது மழை காலமும் குளிர்காலமும் தான். பொதுவா குளிர்காலத்துல சருமம் வறண்டு போயிடும். இதுக்கு நீர்ச்சத்து குறைபாடும் ஒரு காரணம். அதனால நிறைய பழங்கள் காய்கறிகளை சாப்பிடுறது முக்கியம். குளிர்காலத்துல சருமத்தோட மென்மையை பாதுகாக்க சோப்புக்கு பதிலா கடலை மாவை யூஸ் பண்ணலாம். தோல் வறண்டு போறதை தடுக்க குளிக்க போறதுக்கு முன்னால உடல்ல தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டு குளிச்சா நல்ல பலன் தரும். குளிக்க பயன்படுத்துற தண்ணில ஒரு 2-3 சொட்டு எண்ணெய் விட்டுட்டு குளிக்கலாம். இதனால குளிச்சதுக்கு அப்புறம் வறட்சி இல்லாம வச்சுக்கும். அதே போல சுடு தண்ணியில குளிக்கிறத தவிர்த்திடணும். சூடான நீர்ல குளிக்கும் போது உடல்ல இருக்க எண்ணெய் பசை குறைஞ்சிடும். வறண்ட சருமம் இருக்கவங்க ஆரஞ்சு பழமும் தேனும் சாப்பிட்டு வந்தா நல்ல சேஞ்சஸ பார்க்கலாம். அதே போல அரைமுடி எலுமிச்சஞ்சாறுல 1 டம்ளர் தண்ணி கலந்து அதோட 1 ஸ்பூன் தேனையும் சேர்த்து காலையில வெறும் வயிற்றுல குடிச்சா மின்னும் மேனிக்கு சொந்தக்காரரா ஆயிடுவீங்க. மக்காச்சோள மாவையும் தயிரையும் கலந்து டெய்லி உடல்ல தேய்ச்சிட்டு காஞ்சதுக்கு அப்புறமா கழுவுனா உடல் மினுமினுப்பு பெறும். அடுத்த வீடியோல பாப்போம். பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போட்டுடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிடுங்க.